லட்டு மாதிரி கையில் ஒரு விஷயம் மாட்டியிருக்குது. அது என்னென்னா இது டீலிமிட்டேஷன்றது மாநில உரிமைகளை பறித்து விடும், தென்னிந்தியாவோட உரிமைகளை குறிப்பாக பறித்து விடும். அதில் ஓரளவு உண்மை இருக்குன்றது நான் மறுக்கலை. ஆனால் இதை இந்த அளவுக்கு ஊதி திமுக பெரிதாக்க வேண்டிய அவசியம் என்பது கிளவராக அது மாநில தேர்தல்களுக்கு உபயோகப்படுத்திக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இதை முழுக்க டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, இது ஏதோ மோடிக்கு பிரதம மந்திரிக்கான தேர்தல், மத்திய அரசுக்கான தேர்தல், மக்களவைக்கான தேர்தல்ன்ற துணியில் தான் திமுக இதை கொண்டு போகுது. அப்படி கொண்டு போகிறவங்களுக்கு இது ஒரு கையில் லட்டு மாதிரி மாட்டியிருக்குது. இதை வச்சு அவங்க அடின்னு அடிக்கிறாங்க. இந்த அவங்களுடைய சந்தேகங்கள் நியாயமானவை, நான் அதை மறுக்கலை. பட் ஒரு கட்டத்தில் என்ன தோணுதுன்னா, அது ஓவர் த போர்டு போகிறாங்களோன்னு தோணுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா சீஃப் மினிஸ்டர் இந்த அளவுக்கு பண்ணலை. அவரே கருப்பு கொடி ஏந்தி கொளுத்தலை, சித்தராமையா கொளுத்தலை, ரேவந்த் ரெட்டி கொளுத்தலை. ஆனால் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அந்த பக்கமே போயிட்டார். அவர் ஓப்பனாக இதை ஆதரிக்கிறார். அதனால் அவரை பேச வேண்டியதில்லை. அப்போ இந்த 3 சீஃப் மினிஸ்டர்ஸ், பினராயி விஜயன், சித்தராமையா, ரேவந்த் ரெட்டி, அவங்க பிஹேவியருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினோட அணுகுமுறைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு முதலமைச்சரே ஒரு சட்ட திருத்தத்தை நகலை எரிக்கிறாருன்றது கடந்த காலங்களில் நிகழாத ஒன்று. அவர் சுற்றி இருக்கவங்க என்ன எரிப்பாங்க, பட் அவர் எரிக்க மாட்டார். பட் அதை அவங்க ரொம்ப அக்ரெசிவாக, அதாவது தே ஆர் நாட் லிவிங் எனி ஸ்டோன் அன்டர்ன்டுன்னுவாங்க. அது மாதிரி ஒரு சிறு துரும்ப கூட கிள்ளி எறியாமல் விடமாட்டோன்றதில் உறுதிமொழி ஏற்றுக்கிட்டு அவங்க இந்த எலெக்ஷனை அணுகிக்கிட்டு இருக்காங்க. 60களில் பார்க்கக்கூடிய திமுக நீங்கள் பார்க்கலான்னு அப்படின்னு சொல்கிறார் அவர். 50கள் 60களில் பார்க்குற திமுக பார்ப்பீங்க, சத்தியமாக அந்த திமுகவை பார்க்க முடியாது. இப்போ இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட அவரோட ஆர்டிக்கல்லாம் வந்திருக்குது. ஸோ அவங்க இதை ஆங்கிலத்தில் சொன்னால் தே ஆர் யூஸிங் இட் டு த ஹில்ட். பட் இது என்ன மாதிரி எலெக்ஷனில் திமுகவுக்கு பலன் கொடுக்குன்றது அது என்னால் யூகிக்க முடியல.